நம்ம கார்த்திக் இப்போ அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் மாஸ் காட்டி இந்த அஞ்சலிய வசமா சிக்க வச்சுட்டாங்க. அதாவது இந்த அஞ்சலியோட பிளான் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் இந்த அஞ்சலியோட சுயரூபத்த அழகா வீடியோ எடுத்திருக்காங்க. அதாவது லாக்கர்லேருந்து அந்த மொத்த நகையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ எடுக்கிறத அததான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி வசமா மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி இப்ப அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நம்ம இலக்கியாவோட ரூம்ல இலக்கியாவோட ஒரு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த நகையும் இருந்துச்சு. அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயி நம்ம கௌதமும், இலக்கியாவும் வேற இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. இப்போ வீடு முழுக்க தேடி அந்த நகை எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஆதாரத்த காட்டுனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சுடுது. "நீ இன்னமும் திருந்தலையான்னு சொல்லி, இன்னமும் நகை, பணம், சொத்துன்னு நீ இவ்ளோ இதா வெறியோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா உன்ன நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி சாவி கொத்த உன்கிட்ட குடுக்க சொல்லியிருக்கவும் மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, அந்த மொத்த நகையும் இப்ப வரணும். வரல அப்டின்னா, கண்டிப்பா உன்ன கழுத்த நெரிச்சு நான் கொன்னுடுவேன். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நகை இருந்தா தானே வரும். அதான் நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒளிச்சு வச்சிருக்காங்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக்